ஆர்டிகல் 368 கிளாஸ் 2 அப்படின்னா என்ன? ஆர்டிகல் 368 கிளாஸ் 2 அப்படின்னா என்னன்னா, ஒரு அரசியல் அமைப்புல சட்டத்திருத்தம் கொண்டு வரதுக்கு என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் அதை தான் சொல்லியிருக்காங்க. அதில் ப்ரொவைசோ 2 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ப்ரொவைசோ 2னா இந்த கண்டிஷனை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும் இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணும்போது. அதுதான் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சில ப்ரொவிஷன்ஸ் சில விஷயங்களை நம்ம வந்துட்டு அரசியல் அமைப்பில் திருத்தும் போது அது ஸ்டேட்டை பாதிக்கிற மாதிரி இருந்ததுன்னா, ஃபெடரல் சிஸ்டமை பாதிக்கிற மாதிரி இருந்ததுன்னா, நம்ம ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ்ஸ்ட்டை நம்ம வந்து அப்ரூவல் வாங்கணும். ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட் வந்து அதை அப்ரூவ் பண்ணி இருந்தால் மட்டுமே தான் நம்மளால வந்துட்டு அந்த பில்லை வந்து பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சப்கிளாஸ் A to சப்கிளாஸ் E ஆர்டிகல் 362ல இருக்கு. இது வந்துட்டு ஆர்டிகல் 368 கிளாஸ் 2ல வந்துட்டு இது இருக்கு. எந்தெந்த லிஸ்ட் நம்ம பார்த்துடலாம். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் பார்ட் 11 ஆஃப் சாப்டர் 1லையும் ஷெட்யூல் 7லையும் ஸ்டேட்டோட டிஸ்ட்ரிபியூட்டிவ் லிஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. லெஜிஸ்லேட்டிவ் பவர் பற்றி கொடுத்துருப்பாங்க. அதில் ஏதாவது சேஞ்சஸ் வந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பண்ணணும். அடுத்து வந்து எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ். எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸில் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா ஆர்டிகல் 73ல வந்துட்டு எக்ஸ்டென்ட் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் ஆஃப் யூனியனும் ஆர்டிகல் 162ல வந்துட்டு எக்ஸ்டென்ட் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் ஆஃப் ஸ்டேட்டும் கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டில் ஏதாவது பிரச்சனை ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா சாப்டர் 4 ஆஃப் பார்ட் 5 இதுதான் சுப்ரீம் கோர்ட்டோட இதில் சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு நினச்சாலும் இவங்க வந்துட்டு அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கிட்ட அப்ரூவல் வாங்கணும். ஹை கோர்ட்ஸில் அவங்க ஏதாவது சாப்டர் 5 ஆஃப் பார்ட் 6ல் ஹை கோர்ட்ஸ் பற்றியும் கொடுத்துருப்பாங்க. ஹை கோர்ட்ஸ் ரிலேட்டடான சேஞ்சஸ் கொண்டு வரணும்னாலும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கிட்ட அப்ரூவல் வாங்கணும். அப்புறம் யூனியன் டெரிட்டரிஸ் ஹை கோர்ட்டோட யூனியன் டெரிட்டரிஸோட ஹை கோர்ட்டுக்கும் ஆர்டிகல் 241ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் சேஞ்சஸ் கொண்டு வரணும்னாலும் அவங்க அப்ரூவல் வாங்கணும். அதுக்கப்புறம் பிரசிடென்ட்டோட எலெக்ஷனில் சேஞ்சஸ் எலக்டோரல் காலேஜ்னா எம்எல்ஏ எம்பிசி இவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்துட்டு இதுக்கு பிரசிடென்ட்டை செலக்ட் பண்ணுவாங்க. அது வந்து ஆர்டிகல் 54ல சொல்லியிருப்பாங்க. அப்புறம் எப்படி எலெக்ஷன் நடக்கும்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 55ல சொல்லியிருப்பாங்க. பிரசிடென்ட் வந்துட்டு இந்தியாவுக்கு பொதுவானவர். ஸோ சேஞ்சஸ் கொண்டு வரணும்னா நம்ம ஸ்டேட் கிட்ட வந்து அப்ரூவல் வாங்கணும். அடுத்து வந்துட்டு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் பார்லிமெண்ட் சீட்ஸ் இருக்குல்ல அதில் வந்துட்டு சேஞ்சஸ் கொண்டு வரணும்ல. ராஜ்யசபாவில் உள்ள சீட்ஸ்க்கு வந்து ஷெட்யூல் 4ல வந்து சொல்லியிருப்பாங்க. லோக்சபாவுக்கு ஆர்டிகல் 81ல சொல்லியிருப்பாங்க. இதில் சேஞ்சஸ் கொண்டு வரணும்னாலும் நம்ம வாங்கணும். அப்புறம் ஜிஎஸ்டி கவுன்சில் ஆர்டிகல் 297A வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கும் அப்புறம் 368லே சேஞ்சஸ் கொண்டு வரணும்னாலும் இதுக்குமே வந்துட்டு நம்ம ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ்ட்ட வந்துட்டு அப்ரூவல் வாங்கணும். இப்போ 73 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டும் 74 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டும் இது பஞ்சாயத்துக்கு இது முனிசிபாலிட்டிஸ் இதை கொண்டு வரும்போது இது வந்து ஸ்டேட் கிட்ட வந்துட்டு அப்ரூவல் வாங்கி தான் அவங்க பண்ணாங்க. ஏன் இது வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட் தானே, ஸ்டேட்டோட விஷயத்துல தானே இவங்க தலையிடுறாங்க. ஸோ ஸ்டேட் கிட்ட அப்ரூவல் வாங்கி தான் இந்த விஷயங்களை அவங்க வந்து திருத்தம் கொண்டு வந்தாங்க. தேங்க்யூ.